இன்னைக்கு எதை திறந்தாலும் அண்ணன் இன்னைக்கு 3 மணிக்கு பதவி ஏற்றுக்கிறாங்க. அதே தான் வருது. நம்ம நிலமை கிராப்புக்கு போகிற நிலமையாச்சு. கமிட்மெண்ட். ஐயோ, அண்ணன் மேலே இருக்கிற காதலை பார்க்கணுமா இல்லை கடமையை பார்க்கணுமானா ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ நிறுத்துங்களேன்டா, போட்டு போட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. பார்த்தா மனசு ரொம்ப வருத்தமாக போயிடும். எடுத்து வச்சிருவோம். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். என்னடா காதலை கடமையான்னு சொல்லிட்டு கடமையை முக்கியத்துவம் கொடுத்தானே டீம் எடுக்க இருக்கிறான்னு பார்க்குறீங்களா? எப்படிங்க வர முடியாமல் இருக்கிறது? எப்படி தளபதிக்காக எப்படி வர முடியாமல் இருக்கிறது? கடமையை அடுத்த வாரம் கூட செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு காதல் தான் முக்கியம், அண்ணாமலையோட காதல் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் சிஎம் பதவி ஏற்றுற அந்த இதை பார்த்தாச்சு. ஸோ அவரோட பணி தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு 5 வருஷம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷத்துக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை இருக்க அண்ணா தமிழ்நாட்டை மாற்றுவாங்க, கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. யார் ஹாப்பி, யார் இது லைஃபாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அந்த சி. ஜோசப் விஜய் எனும் நான்னார்ல அங்கேயும் முடிச்சுங்க. அவ்வளோதான்.